சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, இத்தனை நாளா நீங்க கவலைப்பட்டது எல்லாமே போதும். இனி எப்பவுமே நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். நானும் இனிமே உங்களை விட்டு பிரியவே மாட்டேம்மா. அருவி, அம்மா, உன் அத்தையும் மாமாவும் வந்துட்டு போனாங்க. அருவி உன் பொண்ணான்னு கேட்டாங்க. அப்போ என்னால சரியா பேச முடியல. தலைய மட்டும் ஆட்டுன. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ அவங்கள பாத்தியா? அவங்க என்ன சொல்றாங்க? உன்னை அவங்க தம்பி பொண்ணா ஏத்துக்கிட்டாங்களா? இல்லம்மா, நான் சொன்ன எதையுமே அவங்க நம்பல. ஆனா அதுக்காகலாம் நான் கவலைப்பட போறதில்ல. கூடிய சீக்கிரமே நான் சரஸ்வதி அத்தையோட தம்பி பொண்ணுங்கிறத நிரூபிப்பேன். என்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல அருவே. அண்ணே, சங்கரி, நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய பாரத்தை மனசுல இருந்து இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா இதனால அருவிக்கு வர்ற பிரச்சனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குமா. அருவிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாளா உண்மையை மறைச்சு உங்களை பிரிச்சு வச்சிருந்தேன். இப்போ என்னென்ன பண்றது? அருவி நாராயணமூர்த்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நாராயணமூர்த்தி எங்கேயோ போய் தலைமறைவு ஆயிட்டதுனால போலீஸ் மருமகன் புகழ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அருவி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாதான் வெளியில வருவேன்னு புகழும் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் சம்பந்திங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருந்தாங்க. நான் கேஸ வாபஸ் வாங்க சொல்லி இவகிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறா சங்கரி. இதனால அருவியோட வீட்டுல எல்லாருமே அருவிக்கு எதிரா இருக்காங்கம்மா. இதுக்காக தான் நானும் பயப்பட்டேன். அப்பா, இப்ப எதுக்கு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க? அம்மா, இத பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. எப்ப அந்த நாராயணமூர்த்தி உங்களை கொலை பண்ண பார்த்தானோ கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவன் அதோட நிக்கலம்மா. மறுபடியும் உங்களை ஹாஸ்பிட்டல்ல கொல்ல அவன் எங்கேயே வந்தான். அப்பாதான் அவனை தடுத்து உங்களை காப்பாத்தினாரு. அவன் தப்பிச்சு போகும்போது அப்பாவை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். நம்ம குடும்பத்தையும் அழிக்க பாக்குறாமா அவன். இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அருவி, இல்லப்பா. அருவி, அருவி, எனக்கு புரியுது அருவி. அந்த நாராயணமூர்த்திய நாம அப்புறம் பார்த்துப்போம். இப்போ எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம். எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட அருவி. இதுக்கப்புறமும் உன் புருஷனோட விரோதத்தை வளர்த்துக்க கூடாது அருவி. நீ போய் முதல்ல கேஸ வாபஸ் வாங்கிட்டு வா. அம்மா, இத்தனை காலமா அந்த நாராயணமூர்த்தியை பழி வாங்கணும் நீங்க தானமா துடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்களே கேஸ வாபஸ் வாங்க சொல்றீங்களே, ஏம்மா? அப்ப நீ என் பொண்ணுன்னு எனக்கு தெரியல அருவே. இத்தனை நாளா எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால கண்மூடித்தனமா கோவப்பட்டேன். இப்பதான் நீ வந்துட்டியே. இப்போ என் பொண்ணு வாழ்க்கை எந்த விதத்திலையும் தப்பாயிடக்கூடாதுன்னு எனக்கு பயம் வருது அருவி. அருவி, உங்க அம்மா நான் சொன்னா கேப்பல்ல? சொல்லுங்கம்மா.
முதல்ல போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு புகழ ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுற. சரிங்கம்மா.